நீ செஞ்சு முடிக்க முடியல. சகோதரி சகோதரி, நீ செஞ்சு முடிக்க முடியல. நீ செஞ்சு முடிக்க முடியல. நீ செஞ்சு முடிக்க முடியல. எல்லாம் பாதியில் இருக்குது. அநேக காரியம் பாதியில் இருக்குது. எல்லாம் தடப்பட்டு இருக்குது. எடுக்கிற எல்லா காரியமும் அறகுறையாவே இருக்குது. நினைக்கிற நிறைவேற்ற முடியலையே, ஏற்ற பலன் இல்லையே, ஏற்ற பண ஒத்தாசை இல்லையே, ஏற்ற மனுஷ ஒத்தாசை இல்லையே, ஏற்ற ஞானம் இல்லையே, ஏற்ற சத்துவம் இல்லையே. நல்லதான் ஆரம்பிச்சோம், நல்லதான் போயிட்டு இருந்துச்சு, பாதியில நிக்குது, செஞ்சு முடிப்பேன்னு தெரியல, வெளியே பரியாசம் வந்துருமான்னு தெரியல, அப்படி விட்டுருவான்னு தெரியல, திரும்பி வந்துருவான்னு தெரியல, நஷ்டப்பட்டு போவேன்னு தெரியல சொல்லி பல ஆங்கில மன உளைச்சல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய நிலைமை அதுதான், மன உளைச்சல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நல்லதான் ஆரம்பிச்சோம், அமர்க்களமா, ஆடம்பரமா, கிரேட்டா, கிராண்டா ஆரம்பிச்சோம். அதன் ரிசல்ட் இன்னும் எவ்வளவு கிராண்டா போகும்னு நினைச்சீங்க. நடுவுல வண்டி முக்குது, நடுவுல வண்டி முணங்குது, நடுவுல வண்டி மூவ் ஆகல. உனக்கு முன்னே கர்த்தர் புறப்படுறார், உன்னோடு கூட கர்த்தர் புறப்படுறார். உன் வல்லமையோடு கர்த்தர் வல்லமை இணைய போகுது, உன் பலத்த கதை பல இணைய போகுது, உன் பலவீனத்துல கதை பல இணைய போகுது. உன் பலவீனத்து ரிசல்ட் ஒண்ணும் வரல, இப்ப உன் பலவீனத்து கதை பல இணைய போகுது. அங்க ஜெயம் அதிகமா இருக்க போகுது, எதிர்பார்த்து மேல இருக்க போகுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் காரியங்களை செய்து முடிப்பேன். எதிரியை முறியடிக்க கர்த்தர் முன்னே புறப்படுவார். கவலைப்படாத, இனிமேல் பாதியில் இருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் நீ நினைச்சதை விட அதிக கிரேட்டா, கிராண்டா செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இல்ல கிரேட்டா, கிராண்டா முடிய போகுது.